முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, அதாவது ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, எப்ப அந்த கஷ்டம் தீரும், எப்ப வந்து இன்பங்களை அவர் அனுபவிப்பாரு, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரு, வீடு வாகனம் யோகம் எப்போ உண்டாகும் அப்படின்னு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சூரியன், அதாவது சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இரண்டாவது 15 நாள், முதல் 15 நாள் மீனத்துல இருப்பாரு, இரண்டாவது 15 நாள் மேசத்துல உச்சநிலைய சூரியன் அடைவாரு. அது இந்த காலகட்டத்துல ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி நிலையில இருப்பாரு. ரிஷப வீடு, துலாம் வீடு அவருக்கு ஆட்சி வீடு. இப்ப ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. ஒரு 10 நாள் 20 நாள் வந்து மேச ராசியில இருப்பாரு. செவ்வாயோட மேச ராசியில இருப்பாரு, சூரியனோட இணைந்தும் இருப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து இந்த காலகட்டத்துல நீச்ச நிலைய அடைவாரு. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. ஒரு 10 நாள் வந்து ராகு கூட இணைஞ்சு கும்பத்துல இருப்பாரு. 10 நாள் கும்பத்திலையும் 20 நாள் மீனத்துல புதன் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதே மாதிரி சனி செவ்வாய் மீனத்துல இருப்பாங்க. 30 நாளும் சனி செவ்வாய் மீனத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியில இருப்பாரு. இந்த மாதம் முதல்லயே வந்து 2ஆம் தேதி பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமியிலேயே வந்து ஆரம்பிக்குது. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி இப்ப அஷ்டமதி சனியில இருக்குது. கோச்சார வேதை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்ப உங்க ராசிநாதன் இந்த காலகட்டத்துல உங்க ராசிநாதன் உச்சமடைகிறது 9ஆம் இடத்துல உச்சமடைகிறது. அதாவது செவ்வாயோட வீட்டுல உச்சமடைகிறாரு, மேச ராசியில உச்சமடைஞ்சு சுக்கரனோடையும் இணைகிறது ஒரு நல்ல அமைப்புகள். உங்க அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால, அதாவது இப்போ அஷ்டமதி சனினா என்ன, 8 ராசிக்கு 8ல சனி இருக்கிறாரு அப்படின்னா அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்ப்பாரு. அதனால பொருளாதாரத்துலதான் காசு வர வேண்டிய சூழல்கள்லாம் கட் பண்ணுவாரு. அந்த அமைப்புகளை தான் பார்ப்பாரு. அதெல்லாம் வந்து சந்திரனோட நிலையை வச்சு, சந்திரன் வந்து வளர்பிறையில பஞ்சமி தேதிக்கு மேல பிறந்திருக்கீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி தேய்பிறையில அஷ்டமி தேதிக்கு உள்ள பிறந்திருக்கீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இல்லை. அமாவாசை பக்கத்துல பிறந்தா கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க பிறந்த டேட்டை வச்சு, டைமை வச்சு எல்லாமே மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. உங்க அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. குடும்பத்துல கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் இந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் என்னதான் இருந்தாலும் 3ஆம் இடம் வந்து தைரியம், என்ன இருந்தாலும் தைரியம் இருந்தா சமாளிச்சுக்கலாம் இல்லையா. 3ஆம் இடம் வந்து சுபத்துவமா இருக்குது இந்த காலகட்டத்துல. தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 3ஆம் இடத்தை 2 சுபர்கள் வலுத்து பாக்குறாங்க. குருவும் பாக்குறாரு, சுக்கிரனும் பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் போல்டா வந்து சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதனும் உச்சமடைகிறாரு. உங்க 3ஆம் இடம் தைரியமும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். 3ஆம் இடம் நல்லா இருக்குது. இளைய சகோதரன், தம்பி தங்கைகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள், சூழல்கள் கண்டிப்பா இருக்குது. எழுத்துத்துறை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை அவங்கெல்லாம் வந்து ஒருபடி உயரக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து சுக்கிர பார்வையில இருக்கிறதுனால வீடு வாகன யோகம் கண்டிப்பா உண்டாகும்.
தாய் வழி உறவுகள் மூலியமா, தாய் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்ல அப்படின்னா, குழந்தைகள் குரு பகவான் குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளை கிடைக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பாரு. குழந்தைகள் இருக்காங்க, அவங்க மூலியமா வந்து பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குன்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் இயல்பா இருக்குதான் சிறு சிறு கடன்கள் உண்டாகும், சிறு சிறு நோய் தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும், பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி சுப கடன் தான் உருவாகும். சுபக்கடன் இப்ப 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் பிள்ளைகள்னால படிப்பு செலவுக்கு இல்ல திருமண செலவுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் சுப கடன்கள் உருவாகக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். நல்ல வேளை குரு பார்வையில இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவி ஸ்தானம் சொல்லுவோம். நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்கள் மூலியமா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்குதான் செய்யும். பார்த்து சுமூகமா கடந்து போறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஏற்கனவே சனி இருக்கிறார். இப்ப செவ்வாயும் இணைய போறாரு. 8ஆம் இடம் வந்து ரொம்ப பிரச்சனைகள், அதாவது தடை தாமதம். ஏற்கனவே சனியவே சமாளிக்க முடியல. இப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்த மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு 4, 9 குடையவரா வருவாரு. உங்களோட நண்பர் தான், அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு சூரியன் உச்சமடைகிறதுனால, சுக்கிரனும் அங்க இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள், தந்தை மூலியமான வளங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். தொழில்கள்ல ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒருபடி உயரக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆனா அஷ்டமதி சனி நடக்கிறதுனால தொழில்கள் எதுவும் மேற்கொண்டு முதலீடு போடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரி மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாவே கண்டிப்பா இருக்கும். இப்ப 12ஆம் வந்து அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். 12ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா வந்து வெளிநாடு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கேன், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பாஸ்போர்ட், விசா கிடைச்சி நல்ல விதமா போய் வரக்கூடிய அமைப்புகள், சூழல்கள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட டேட்டு, டைமு, பிளேஸ் அது கொடுத்தீங்கன்னா அதை வச்சு தசாபுக்தி அமைப்புகள் என்ன லக்னத்துக்கு, ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு என்ன லக்னத்துக்கு உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படின்ற அமைப்புகளை பார்த்துட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.